ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் பாஸ்தா நான் பாயில் பண்ணி வச்சிட்டேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், பால், மைதா, பெப்பர், சால்ட், பட்டர், சீஸ், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன்னா கேரட், கேப்சிகம், கேபேஜ் அண்ட் பட்டாணி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் மஷ்ரூம், பன்னீர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ஒயிட் சாஸ்க்கு ரெடி பண்ணலாம். இப்போது ஒயிட் சாஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே மைதா மாவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பட்டர் நல்லா உருகிருச்சு. நான் ஒரு ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி வராத மாதிரி கிளறிக்கணும். இப்போது நல்லா கட்டி வராத மாதிரி கிளறியாச்சு. நெக்ஸ்ட்டு பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வணக்கி வச்ச வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை அதுலேயும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆரிகானோ சேர்த்துறேன். இப்போ நெக்ஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சீஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியா கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கணும்னா சுவையான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி.